12th Max Volume 2 Unit 11 Exercise 11.3 5th question. If X is the random variable with probability density function f of x is given by f of x equal to x plus 1 minus 1 less than or equal to x less than 0 minus x plus 1 0 less than or equal to x less than 1 0 otherwise மூணு கான்செப்டாக நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. மைனஸ் ஒன்றுலேருந்து 0 வரைக்கும் நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூ இருக்குது, தட் இஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. 0லேருந்து 1 வரைக்கும் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூ இருக்குது, அது மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ அதர்வைஸ் மீதி எல்லா லிமிட்டுக்கும் அது 0 தான். தென் ஃபைண்டு த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸு ஃபஸ்ட்டு கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பி ஆஃப் மைனஸ் 0.5 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0.5னு ரெண்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னாக்கா, by the definition of distribution function. So first question, by the definition of distribution function, capital F of x equal to integral minus infinity to x f of x into dx. இதுதான் நம்மளுக்கு அதனுடைய definition. So capital F of x is minus infinity to capital X f of x into dx. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் 1 வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு லிமிட்டு பார்க்கலாம். ஏன்னா நம்ம எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது ஒரு நம்பர் லைன் எடுத்துக்கோங்க, அந்த நம்பர் லைன் பிரகாரம் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் நமக்கு இடையில் வந்து மைனஸ் 1 கொடுத்துருக்காங்க, 0 கொடுத்துருக்குறாங்க, 1 கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் 1. ஸோ அப்போ ஏ வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி கமா மைனஸ் 1. ஸோ அது வரைக்கும் நம்ம எடுத்துக்கும்போது ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸு. ஸோ இந்த லிமிட்டில் நமக்கு எப்பயுமே அப்பர் லிமிட்டு நம்ம எக்ஸ்ன்னு தான் போடுவோம். இங்கே மைனஸ் 1 இருந்தாலும் நம்ம எக்ஸ்ன்னு தான் பை த டெஃபினிஷன் பிரகாரம் போடணும். அப்போ இந்த லிமிட்டில் நம்ம இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தோம்னா வேல்யூவே கிடையாது, ஏன்னா 0 அதர்வைஸ் 0வில் தான் நம்மளுக்கு இந்த லிமிட் வருது. ஸோ அதனோட இதனுடைய வேல்யூ வந்து 0. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. அடுத்தது பி எக்ஸ் பிலாங்ஸ் டு அடுத்த லிமிட்டு. ஸோ இது கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது மைனஸ் 1 to 0 கண்டுபிடிக்கலாம். அப்போ மைனஸ் 1,0. பட் மைனஸ் 1,0 அப்படிங்கிறது எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஒன்லி இந்த இன்டர்வலுக்கு மட்டும் கண்டுபிடிச்சா பத்தாது, இந்த இன்டர்வலுக்கும் கண்டுபிடிச்சி இந்த இன்டர்வலுக்கும் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணுறது தான் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். அதனால் இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் 1 எஃப் ஆஃப், ஸோ இந்த இடத்துல டீன்னு இருக்குது, எக்ஸ் இருக்காது, டி. அதே மாதிரி இங்கேயும் டி ஃபங்க்ஷன்லேயே நமக்கு அப்படி தான் இருக்கும். ஸோ எஃப் ஆஃப் டிஇ இன்ட்டு டிடி ப்ளஸ்ஸு இன்டெக்ரல் மைனஸ் 1 to அப்பர் லிமிட்டு எக்ஸ்ன்னு தான் வச்சுக்கணும், எக்ஸு எஃப் ஆஃப் டி இன்ட்டு டிடி. ஸோ இந்த இன்டர்வலில் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இந்த மைனஸ் 1 to 0னா நான் சொன்ன மாதிரி குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனால இதையும் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணுறது தான் இந்த இன்டர்வலில் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ. அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் 1 எஃப் ஆஃப் டி இன்ட்டு டிடி. இது ஆல்ரெடி நம்மளுக்கு தான் இந்த மைனஸ் 1 to இன்ஃபினிட்டிங்கிறது 0 நம்மளுக்கு இருக்குது. மைனஸ் 1 to எக்ஸு, மைனஸ் 1 to எக்ஸுங்கிறது மைனஸ் 1 to 0. அப்போ வந்து எக்ஸ் ப்ளஸ் 1 நம்மளுக்கு இருக்குதுல்ல. ஸோ அப்போ இது 0, இதுக்கு மட்டும் தான் நம்மளுக்கு வேல்யூ இருக்கும். அப்போ 0 ப்ளஸ் இன்டெக்ரல் மைனஸ் 1 to எக்ஸு எஃப் ஆஃப் டிங்கிறது, இங்கே எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது இந்த லிமிட்டில் எக்ஸ் ப்ளஸ் 1, அதனால் இங்கே டி ப்ளஸ் 1 இன்ட்டு டிடி. ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா d²/2, இதை இன்டெகிரேட் பண்ணோம்னா டி மட்டும் நம்மளுக்கு வருது. ஸோ அப்போ இதுக்கு நம்மளுக்கு என்ன ரிசல்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அப்புறம் மைனஸ் 1 எக்ஸ் இதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது t²/2 ப்ளஸ் டிஏ லிமிட்டு மைனஸ் 1 to எக்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட்டு போடுங்க. அப்பர் லிமிட்டு போடும்போது x²/2 ப்ளஸ் எக்ஸு. ஸோ லோயர் லிமிட்டு மைனஸ் 1 போடுவோம். மைனஸ் 1 போட்டாலும் பவர் t² இருக்கிறனால அது ப்ளஸ் ஆகிடும்.
அப்போ 1/2 ஆனால் -1/2. அடுத்தது இங்கே -1 வரும். லோயர் லிமிட்டுக்கு ஒரு மைனஸ் போட்டால் ப்ளஸ், அப்போ ப்ளஸ் ஒரு 1 வருது. அப்போ நம்மளுக்கு இதில் என்ன ஆன்சர் வருதுனாக்கா இது -1 ஹாஃபு. அப்போ x²/2 ப்ளஸ் எக்ஸு மைனஸ் ஹாஃப் அப்படிங்கிறத நம்மளுக்கு x பிலாங்ஸ் டு -1,0ல் கேபிட்டல் f(x)ங்கிறது நம்மளுக்கு x²/2 ப்ளஸ் எக்ஸு மைனஸ் ஹாஃப் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆன்சராக வருது. ஸோ இதில் வந்து -1 ப்ளஸ் ஹாஃப் தான், ஏன்னாக்கா இங்கே -1/2 ப்ளஸ் 1 அப்படிங்கிறது ப்ளஸ் ஹாஃப். ஸோ அப்போ நம்மளுக்கு இதில் வந்து என்ன ஆன்சர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா x பிலாங்ஸ் டு -1,0ல் x²/2 ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 1/2 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சராக வருது. அப்போ இந்த ரெண்டு முடிஞ்சுது. அடுத்தது 0 to 1 அடுத்தது கண்டுபிடிக்கணும். 0 to 1 நம்மளால் ஸ்ட்ரெயிட்டாக கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த பக்கம் போகணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்ட்டு x பிலாங்ஸ் டு 0,1. ஸோ இந்த ப்ராக்கெட் பாருங்கள், இது இன்க்ளூட் ப்ராக்கெட்டு, க்ளோஸ்டு ப்ராக்கெட்டு, இது ஓப்பன் ப்ராக்கெட்டு. லிமிட்டு ஒரு இடத்துல தான் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ பாருங்கள், 0 இன்க்ளூட் பண்ணலை, அதனால் இங்கே 0 இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். -1 இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டோம், -1 இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராக்கெட்டும் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இதுக்கு நமக்கு என்ன f(x) வருது அப்படின்னாக்கா கேபிட்டல் f(x) ஈக்குவல் டு 0 to 1 மட்டும் கண்டுபிடிக்க முடியாது. -∞ to -1 வரைக்கும், -1 to 0 வரைக்கும், அப்புறம் 0 to 1 வரைக்கும், இப்படி 3 பார்ட்டையும் நம்ம கண்டுபிடிச்சி ஆட் பண்ணணும். அதனால் இன்டெக்ரல் -∞ to -1 f(t) into dt ப்ளஸ் இன்டெக்ரல் -1 to 0 f(t) into dt ப்ளஸ் இன்டெக்ரல் 0 to இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டிங்கிறத 0 to 1 போடுவோம், அது 1 போட முடியாது, எக்ஸு. ஸோ f(t) into dt. ஸோ இந்த அப்பர் லிமிட் 1 இருக்குது, ஆனால் 1 போட மாட்டோம். பை த டெஃபினேஷன் பிரகாரம் எக்ஸ்ன்னு தான் நம்ம போடுவோம். ஸோ இதில் நம்ம பார்க்கும்போது இது ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இது வந்து 0, அதனால் 0 ப்ளஸ் -1 to f(t) into dt. இதை இங்கே தான் நம்ம கண்டுபிடிச்சி வச்சோம், இங்கே இருக்குது. ஸோ இது வந்து என்னென்னாக்கா -1 to 0 அப்படிங்கிறது x+1, அது டீயில் நம்ம போடும்போது இன்டெக்ரல் -1 to 0 t+1 into dt அப்படின்னு நம்மளுக்கு வரும், t+1 into dt. ஸோ இது வந்து நம்மளுக்கு இன்டெக்ரல் 0 to x. ஸோ f(t) into dt அப்படிங்கிறது 0 to 1ங்கிறது தான் ஆக்சுவலாக அதனுடைய லிமிட்டு. அது வந்து -x+1 வருது. அப்போ இந்த இடத்துல டீயாக மாற்றிங்கன்னா -t+1 into dt நம்மளுக்கு வரும். ஸோ இது 1 செகண்ட் சொல்கிறேன் பாருங்கள். -1 to 0ங்கிறது இந்த லிமிட்டு, அங்கே x+1 f(x). ஆனால் நம்ம டீன்னு நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுனால t+1 into dt. 0 to x அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, ஸோ 0 to 1ங்கிறது தான் நம்ம டெஃபினேஷன் 0 to xன்னு எழுதியிருக்கோம். அங்கே f(x)ங்கிறது -x+1, இது டீயாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா -t+1 into dt. ஸோ இப்போ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், இன்டெகிரேட் பண்ணணும். இன்டெகிரேட் பண்ணிவிட்டு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு வேல்யூ கிடைக்கும். ஸோ இதை எப்படி இன்டெகிரேட் பண்ணுறோன்னு பாருங்கள். ஸோ அது ஃபஸ்ட்டு டேர்ம் 0, அது தேவையில்லை. இதை இன்டெகிரேட் பண்ணிங்கனாக்கா t²/2 + t, லிமிட் வந்து -1 to 0. ஸோ அப்பர் லிமிட்டு 0 போட்டோம்னா எல்லாம் 0 வரும், -1க்கு மட்டும் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல வேல்யூ வரும். இதுக்கு அதே மாதிரி -t²/2 + t அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இதில். இங்கே வந்து 0 to xங்கிறது லிமிட்டாக இருக்குது. ஓகே, இதில் பாருங்கள், 0 போட்டோம்னாக்கா எல்லாம் 0 ஆகிடும். இங்கே -1 இருக்குது, -1 போட்டிங்கனாக்கா 1/2 வரும். ஆனால் லோயர் லிமிட்டுக்காக ஒரு மைனஸ் வரும், -1/2. இங்கே மைனஸ் போட்டோம்னாக்கா -1ன்னு வரும். அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன வருது அப்படின்னாக்கா 1/2 வரும். லோயர் லிமிட்டுனால ஒரு மைனஸு, இங்கே -1 தான் வரும். லோயர் லிமிட்டுக்கு ஒரு மைனஸ் போடும்போது +1, இது வேலை முடிஞ்சது. இப்போ எக்ஸு சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாக்கா -x²/2 ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு வருது. ஸோ இது 0 போட்டோம்னா 0 ஆகிடும், அது போட வேண்டிய அவசியம் இல்லை.
ஸோ இப்போ இதில் நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னா இந்த இடத்துல எழுதுகிறேன். ஸோ இதில் வந்து மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ ப்ளஸ் எக்ஸு, இங்கே ஒரு -1/2 ப்ளஸ் ஒரு 1 வருது, அது ப்ளஸ் ஒரு 1/2. ஸோ இதுதான் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸு எப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு 0,1க்கு. இப்போ நம்ம இந்த இதில் வந்து 3 ரிசல்ட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்னென்னங்கிறத உங்களுக்கு அன்லைன் பண்ணுறேன் பாருங்கள். எக்ஸ் பிலாங்ஸ் டு -∞ டு இதில், ஸோ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து 0. நெக்ஸ்ட்டு எக்ஸ் பிலாங்ஸ் டு -1,0 அப்படிங்கிற இந்த லிமிட்டில் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ்ஸு எக்ஸு ப்ளஸ் ஹாஃப். அதே எக்ஸ் பிலாங்ஸ் டு 0,1ல் நம்மளுக்கு ரிசல்ட் என்னென்னா எஃப் ஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு -x ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் ஹாஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்குது. இந்த 3 ரிசல்ட் மட்டும் கண்டுபிடிச்சிட்டா போதாது, 4வது 1 to ∞ வரைக்கும் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ அதையும் நான் நெக்ஸ்ட்டு இதில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிஏ எக்ஸ் பிலாங்ஸ் டு 1 to ∞. ஸோ 1, ∞. 1, ∞ நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக கண்டுபிடிக்க முடியாது. -∞ to -1, -1 to 0, 0 to 1, 1 to ∞ எல்லாத்தையும் தான் ஆட் பண்ணணும். ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு இன்டெக்ரல் -∞ to -1 எஃப் ஆஃப் டி இன்ட்டு டிடி ப்ளஸ் அடுத்த லிமிட் -1 to 0 இன்டெக்ரல் -1 to 0 எஃப் ஆஃப் டி இன்ட்டு டிடி ப்ளஸ் இன்டெக்ரல் 0 to 1 எஃப் ஆஃப் டி இன்ட்டு டிடி ப்ளஸ் இன்டெக்ரல் 1 to ∞ வரைக்கும் இருக்கும், அது 1 to x எஃப் ஆஃப் டி இன்ட்டு டிடி. ஸோ இந்த லிமிட்டில் ஸோ இது வந்து நம்மளுக்கு 0 ஆல்ரெடி தெரியும், அதே மாதிரி இதுவும் 0. இது ரெண்டுக்கு தான் நம்மளுக்கு இங்கே எஃப் ஆஃப் எக்ஸில் வேல்யூ இருக்கும். அப்போ 0. ஸோ இதனுடைய வேல்யூ -1 to 0ல் வேல்யூ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் ப்ளஸ் 1, அது டி ஃபார்மேட்டில் நம்ம எழுதணும்னா இன்டெக்ரஸ் -1 to 0. ஸோ டி ப்ளஸ் 1 இன்ட்டு டிடி ப்ளஸ் அதே மாதிரி இது 0 to 1க்கு பார்த்தீங்கன்னாக்கா அது இங்கே இருக்குது. இதுக்கு வந்து இன்டெக்ரல் 0 to 1 மைனஸ் டி ப்ளஸ் 1 இன்ட்டு டிடி அப்படின்னு வரும். ப்ளஸ்ஸு இது வந்து 1 to xங்கிறது நம்மளுக்கு 0 தான், அப்போ இதுவும் 0 வந்துடுது. ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணிவிட்டு லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணோம்னாக்கா, இதை இன்டெகிரேட் பண்ணிங்கனாக்கா டி ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் டி -1 to 0 இது ப்ளஸ்ஸு அதே மாதிரி இங்கே இதை இன்டெகிரேட் பண்ணிங்கனாக்கா -t ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் டி லிமிட் வந்து 0 to 1. ஸோ இதை லிமிட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகுது, 0 சப்ஸ்டியூட் பண்ணால் இல்லை 0, அது தேவையில்லை. -1 போட்டிங்கனாக்கா +1/2 தான் வரும், லோயர் லிமிட்டுக்காக ஒரு மைனஸ் வரும், அப்போ -12. இங்கே -1 போட்டிங்கனாக்கா -1 வரும், லோயர் லிமிட்டுக்காக ஒரு மைனஸ் வரும், அப்போ +1. இது வேலை முடிஞ்சது. அடுத்தது 1 போட்டிங்கனாக்கா -1/2 ஸோ -1/2 ப்ளஸ் 1. ஸோ இதுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னாக்கா 1/2 வரும், லோயர் அப்பர் லிமிட்டுனால -1/2 தான். இங்கே 1 போட்டோம்னாக்கா 1 ப்ளஸ் 1. ஸோ அப்போ இதில் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது, ஸோ இது வந்து 1 + 1 2, இது ரெண்டு ஆட் பண்ணோம்னா -1, அப்போ ஆன்சர் 1ன்னு வருது. அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு 1, ∞க்கு நம்மளுக்கு 1 அப்படிங்கிற ஆன்சர் வருது. ஸோ இப்போ இதெல்லாம் கன்சால்டேட் பண்ணி கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னாக்கா, ஸோ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஏற்கனவே எக்ஸ் பிலாங்ஸ் டு -1 to ∞, -∞ to -1 அப்படிங்கிறது 0. அப்போ ஃபார் எக்ஸு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு -1, ஃபார் 0 ஃபார் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு -1ல் 0. நெக்ஸ்ட்டு வந்து -1 to 0க்கு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அது என்ன அப்படின்னாக்கா -1, அப்போ -1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸு லெஸ் தேன் 0 அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒன்று கண்டுபிடிச்சது x² by 2
ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் ஹாஃப் அப்படிங்கிறத நம்ம முன்னே கண்டுபிடிச்ச ரிசல்ட்டு. அது ஏற்கனவே முன்னாடி ஸ்க்ரீனில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 0 to 1. அப்போ ஃபார் 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸு லெஸ் தேன் 1க்கு அதுக்கு நம்ம ரிசல்ட் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அது -x²/2 ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 1/2 அப்படின்ட்டு இருக்கும். இது ரெண்டுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட்டு, இங்கே -x²/2 இருக்கும், இங்கே +x²/2 இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 1 to infinity இப்போ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 1 to infinity ஆன்சர் வந்து 1 நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ 1, ஸோ எக்ஸு greater than or equal to 1. அப்போ 1 to infinity எக்ஸு greater than or equal to 1, அப்போ வந்து 1. இதுதான் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸு. ஸோ இந்த கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது, ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஃபார் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு -1, -1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் 0ல் x²/2 ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 1/2 ஃபார் 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் 1ல் -x²/2 ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் ஹாஃபு. ஸோ எக்ஸு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1ல் வந்து 1. ஸோ இது வந்து நம்ம புக்கில் மிஸ்டேக்காக இருக்கும் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர், பட் இதுதான் சரியான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு இது இல்லாத செகண்ட் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. P of 0 -0.5 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0.5. இதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணால் ஈஸியாக அதனுடைய ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ P of -0.5 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0.5ங்கிறது என்னன்னாக்கா, P of A லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு B அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். அது F of B மைனஸ் F of A. Bங்கிறது 0.5 மைனஸ் ஏங்கிறது F of -0.5. ஸோ இந்த 0.5ங்கிறத நம்ம ஹாஃப்னு எழுதிக்கலாம். அப்போ F of half மைனஸ் F of minus half அப்படின்னு நம்ம எழுதிட்டோம் அப்படின்னாக்கா ஈஸியாக நம்ம அந்த ரிசல்ட்டு கொண்டு வந்துடலாம். நம்ம இப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸில் தான் இதை பார்க்கணும். ஸோ 1/2 அப்படிங்கிறது நம்மளுக்கு எதில் வருது, ப்ளஸ் 1/2ங்கிறது இதில் இந்த லிமிட்டில் வரும். ஸோ 0 to 1, அப்போ 1/2. அப்போ இந்த எஃப் ஆஃப் 1/2க்கு இந்த எஃப் ஆஃப் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷனை தான் எடுத்துக்கணும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 1/2ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாக்கா இங்கே மைனஸ், இங்கே 1/2 போட்டோம்னா 1/4 வரும். அப்போ -1/8. நெக்ஸ்ட்டு இங்கே 1/2 போடுவோம், ப்ளஸ் ஒரு 1/2, இங்கே ஒரு ப்ளஸ் 1/2 ஆல்ரெடி இருக்குது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு செட். அடுத்தது மைனஸ் எஃப் ஆஃப் மைனஸ் ஹாஃப் அப்படின்னு இருக்குது. மைனஸ் ஹாஃபுங்கிறது நம்மளுக்கு இந்த லிமிட்டில் வரும். அப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது இதை தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ மைனஸ் ஹாஃப் போட்டோம்னாக்கா இதில் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும், ஏன்னா ஸ்கொயர் போடும்போது பாசிட்டிவ் ஆகிடும். இதுவும் 1/8ன்னு தான் வரும். ஸோ 1/8. இங்கே மைனஸ் ஹாஃப் போட்டோம்னா மைனஸ் ஹாஃபு, இங்கே ஆல்ரெடி ஒரு ப்ளஸ் ஹாஃப் இருக்குது. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா -1/8, இது வந்து ஹாஃப் ப்ளஸ் ஹாஃபுங்கிறது 1, இங்கே ஒரு -8 வருது, -1/8. அப்போ ரெண்டு -1/8 வருது. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுது, -2/8 ப்ளஸ் 1. இதை நம்ம சிம்பிளி பண்ணோம்னாக்கா -1/4 ப்ளஸ் 1. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 4 ப்ளஸ் -1ங்கிறது அப்போ 3/4 அப்படின்னு வருது. 3/4ங்கிறது நம்மளுக்கு எதுக்கு ஈக்குவலு, 0.30 அப்படின்னா 7 டைம் ரிமைண்டர் 2, அப்போ 25. அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 0.75 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆன்சர் வருது. ஸோ இந்த செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் 0.75. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா, இது தொடர்பாக இன்னும் மேக்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள்.